சாட்டர்டே எடுத்த விலாக் தான் அது. மார்னிங் டிஃபன் முடிஞ்சிச்சு. அப்போ வந்திருக்கறனால நானும் அவரும் மார்க்கெட் போய் ஃபிஷ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். ஃபிஷ் வந்து ஒரு 2.5 கிலோ எடுத்திருந்தோம். அப்புறம் ப்ரான் ஒரு 1/2 கிலோ மட்டும் எடுத்திருந்தோம். எடுத்து நர்சரி போயிட்டு 2 அரளிச்செடி வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்தவொடனே என்னை வீட்டில் விட்டுட்டு அவங்க 2 பேரும் பேங்க் கிளம்பிட்டாங்க. ஏன்னா சைன் பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்களா, அதுக்கு தான் நான் மெயினாக வந்திருந்தேன். அப்போது அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. லா படிக்கிறதுக்கு எஜுகேஷன் லோனை பற்றி ஏதாவது விவரங்கள் வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்போ போகும்போதே சொல்லியிருந்தோம், அம்மா எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, சீக்கிரம் ரெடி பண்ணுவீங்க அப்படின்ட்டு. சரி நான் அறக்க பறக்க செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சமாக ஃபிஷ் எடுத்து குழம்பு வச்சுட்டு பாக்கியை வறுவலுக்காக நல்லா பெரட்டி எடுத்து வச்சாச்சுங்க. கொஞ்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, பாக்கி எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டேன். நான் வந்து ஆயிலெலாம் போட்டு ஃப்ரை பண்ண மாட்டேன், அவனில் வச்சு ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடுவேன். அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அதனால் நாங்கள் இப்போ கொஞ்சம் நாளாகவே இந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரேடியாக ப்ரானையும் கிரேவி மாதிரி வச்சுட்டேன். ப்ரான் வந்து நம்ம 1/2 கிலோ வாங்கி தான் 1/4 கிலோ ப்ரான் தாங்க கிடைக்கிது. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாமே களிப்பட்டு போயிடுது. சரின்னு அதை மட்டும் கொஞ்சமாக கிரேவி மாதிரி வச்சுட்டேன். நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குமான்னு என்னை பாராட்டி தள்ளிட்டான். யார் சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்லனாலும் சரி நான் சாப்பிட போகிறேன், எனக்கு பயங்கர பசி அப்படின்னு சொல்லிட்டு அப்பு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவனுக்கு.